உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதிலுங்க. நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு எனக்கு நிதி தரல, உனக்கு நிதி ஏது? நான் கொடுத்தத நான் கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது. 4 மாநிலங்களை தான் நாங்க பெரும் வருவாயை பெருக்கிறோம். அது 2வது இடத்துல நான் இருக்கேன். என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா இது என்ன கருத்துல எடுத்துக்கிறது, என்ன கருத்துல? இப்போ நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்துக்கு வரி வருவாய் தர முடியாது. அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இதை எதை ஏற்கிறான் எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும். எனக்கு வருவாய நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணணும். சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நம்மளை நிராகரிக்குது, நமக்கு வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தரமாட்டேங்குது, ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல, இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது. அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது, இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியோ எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த குடும்பம், இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ளை தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியா? என்ன பண்ணி பெறுவ? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி பெறுவ? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரு வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாடப்படுவோம், பேரணி நடத்தும், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டான், அவன் மாநில கொடியை தூக்கிடுவான். நடக்குது இல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு ரூபா வரி போகாது. ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல, முடிஞ்சு போச்சு.